ஹாய் ஹலோடா வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேகேக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ வாங்கடா ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லே நீங்கள் தான் ஜேகேவோட ஃபோட்டோ எனக்கு கையில் வச்சுக்கிட்டு அதை கொஞ்சிட்ருக்கீங்க. ஓ ஜங்குக்கும் ஏன் அவ்வளோ அழகாக இருக்கு சக்கரை கட்டி. எப்படா வருவ? நான் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? நீ எப்போ வருவேனே தெரில. 2 months ஆச்சு. ஒரு காலில் ஒரு மெசேஜில் ஒரு பொண்டாட்டி எப்படியே தவிக்க விட்டு போகிறது? எனக்கு என்னன்னு தெரில. இன்னைக்கு உன்னை பார்க்கணும் போலே இருக்கு. எனக்கு எப்போல்லாம் உன் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் ஏதோ இந்த காட்டன் சாரியை தான் வேர் பண்ணிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இது எப்போல்லாம் நான் வேர் பண்ணுறனோ அப்போல்லாம் நீ என்னோட உடம்போட ஒட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் இப்போ கூட இதை வேர் பண்ணிகிட்ருக்கேன். லைக் இப்போ நீ எப்படி தான் இருக்க? எனக்கு விட்டு குட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஐ மிஸ் யூ ஸோ மச். எப்படா வருவேன்னு இருக்கு. சீக்கிரம் வந்து ஜேகேமா அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஸோ இப்போ நீங்கள் டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஹலோ மேடம். ஹலோ நீங்கள் மேம் நீங்கள் தான் வயன்? ஆமாம் நான் தான் வயன். ஏன் என்னாச்சு? மேம் நான் ஆக்சுவலி டெலிவரி பாய். உங்களுக்கு இதாங்க இது கொடுக்க தான் வந்தேன். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே இதை. இல்லை மேடம், இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஐமன் அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. ஓ ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டெலிவரி பையன் கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன இவன் ஆர்டர் பண்ணியிருக்கா? இவளுக்கு ஒரு வேலையே இருக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தாலும் இதே ஒரு வேலை. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி அது ஒரு ஃப்ளார் பொக்கே ஃபுல்லாக ரெட் ரோஸால் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க. அழகாக இருக்குது. ஆனால் இவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அதில் பார்க்குறீங்க. அதில் சென்டரில் அந்த பொக்கேக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கார்டு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன சார்? சில ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஓய் அப்படின்னு இருக்குது. நீங்கள் உடனே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்தோன்னே பிகாஸ் அந்த ஓய் அந்த டேர்ம் ஜேகே தான் யூஸ் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு ஜேகே தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. நீங்கள் ஒன்றே ஜேகே ஜேகே எனக்கு தெரியும் நீ தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக வெளில வந்துடுறா ப்ளீஸ். இந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக்லாம் என்கிட்ட விளாடாத ப்ளீஸ். நானே உன்னை 2 months பார்க்கலன்னு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் விளாடாதடம்மா ப்ளீஸ். என் முன்னாடி வந்துடு. எனக்கு தெரியும் நீ வந்திருக்கேன்னு. ப்ளீஸ் இப்படிலாம் விளாடாத ஜிகே ப்ளீஸ் வாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. பட் யாருமே வரல. நீங்கள் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிகே ப்ளீஸ் இங்கே பாரு, நீ வரலன்னா அழுதுருவேன் நான். வாடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பின்னாடி இருந்து ஒரு 2 கை வந்து உங்களை அப்படியே பேக் பண்ணி அப்படியே தூக்கி சுற்றுறாங்க. எஸ், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ நீங்கள் ஜிக்கி போது என்ன பண்ணுற நீ? ஜிக்கி ப்ளீஸ் இறக்கி விடு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் உங்களை இறக்கி விட்டுறான். ஸோ உங்களை ரொம்ப டைட்டாக பேக் பண்ணிக்கிறான். ஜிக்கி ப்ளீஸ் உன் ஃபேஸை காட்டு, நான் ஃபேஸை ஹோல்ட் பண்ணும் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ ஜிக்கி உங்கள் காதுகிட்ட வந்துட்டு ஓய் பண்ணாடி இப்பெல்லாம் பேசாத, எனக்கு எனக்கு கூசுது. ஃபேஸை காட்டு, நான் அதை கட் பண்ணி நான் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணணும். அப்படியா? ஆமாண்டா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ அவங்கள அப்படியே ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணுறான். ஸோ இவங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிக்கி அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபேஸ் ஃபுல்லாக லிப்ஸு எல்லா இடத்தையும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ, அப்படியே அவன் உங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, அவனுடைய ஃபோர்ஹெட்டும், உங்களுடைய ஃபோர்ஹெட்டையும் அப்படியே ஒட்டி வச்சு செம்மையா ப்ரீத் பண்ணிட்டுருக்கான். ஜிக்கி, ஜிக்கி எப்படிடா இருக்கு? நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? லவ் யூ, லவ் யூ ஸோ மச். ம். ஏய் போதுண்டி, எல்லாத்தையும் இங்கேயே குடுத்துட்டா, அப்புறம் உள்ள போய் என்ன பண்ணுவ? பொறுக்கி, நீ வரலன்னு நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? பைத்தியம் மாரி, லிட்டரலி பைத்தியம் மாரி இந்த வீட்டை சுற்றிட்டு இருந்தேன். தெரியும் நீ பைத்தியம் தான் என் மேலன்னு. அப்புறம் ஏன்டா அவ்வளோ நாளாச்சு உனக்கு வர்றதுக்கு? ஏய் ஒர்க் டி, அதான். இல்லை நானே வந்திருப்பேன், உனக்கு தெரியாதா? ஐயோ, நான் ஒரு லூஸு, உன்னை வெளியில நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். சரி வா, உள்ள வா. தெரியும் நீ லூஸு தான், நீ லூஸு பொண்ணாட்டி. சரி நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அவன் உள்ள வந்து அப்படியே அங்கே இருக்க கவுச்சில் உட்காடுறான். சரிங்க, அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஜிக்கி உனக்கு எனக்கு என்ன சாப்பிட வேணும்? நான் எனக்கு எல்லாமே பண்ணித்தரேன். நீ என்னென்ன கேட்குற எல்லாமே பண்ணித்தரேன். ஆ அப்படியா? நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி தருவேன். நீ என்ன கேட்டாலும் அதான் செய்வேன். ஓ, என்ன கேட்டாலும் செய்வியா? என்ன கேட்டாலும்? ம் கேளுடா. அப்போ சரி வா ரூமுக்கு போகலாம். ஏய் நான் செஞ்ச குக்கிங் அதெல்லாம் நைட்டு தான். ஆ ஏய் என்ன உன் புருஷன் 2 மாதம் கழிச்சு வந்திருக்கேன்டி, நான் நைட்டு தான்றேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போகலான்னு போக்குறீங்க. ஸோ அவனே அவங்கள கிட்ட இழுத்து அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் ஸ்மெல்லடியும் ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லு தெரியுமா? இந்த வாசத்தை பிடிக்காம பெரிய நான் 2 months ஒன்று விட்டு பிரிஞ்சிருந்தேன். ஒன்னாட்டி மிஸ்ட் யூ ஸோ பேட்லி டே. மிஸ்ட் யூ ஸோ பேட்லியா? ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. லாஸ்ட்டு 2 weeks தான் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏய் அது உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தாண்டி, சும்மா அப்படி பண்ணேன். என்னவோ இப்போ நீ வந்துட்டல, எனக்கு அது போதும். இனிமேல் இப்போல்லாம் பண்ணாத, இல்லைன்னா அவ்வளோதான். இல்லை என்ன பண்ணுவ? ஒன்று அப்படி அப்படி குடிச்சு வச்சிருவேன். கடிச்சு வச்சிருவியா? சரி விடு, என்ன சாப்பிட்ற? ஒன்று தான். ஏய் சும்மா இருக்க மாட்டியா நீ? அதெல்லாம் நான் இதான் சொல்லிட்டால. இப்போ போய் இரு, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு லன்ச் எடுத்து வைக்கிறேன். அப்படியா? சரிங்க பொண்டாட்டி, நீங்கள் சொல்லிட்டீங்களா, இனிமேல் நீங்கள் சொல்கிறது தான். சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குளிக்க போயிடுறான். ஸோ அப்படி டைம் பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே ஆஃபீஸ்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கீழே குக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க கூப்பிட்றான். சரிங்க, இது வரேங்க வரேன். பொண்டாட்டி டைம் ஆச்சு வாடி சீக்கிரம் வந்து, எங்கே அந்த ஃபைல்ஸ் எங்கே, வாட்ச் எங்கே? இது வரேன் 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 வந்துட்டேன். என்ன காலையில் என்ன எதுக்கு இந்த கோவம் அப்படின்னு சொல்கிறீங்க? உடனேட்டு ஏ ஆச்சு எல்லாத்தையும் எடுத்து தாடி, டைம் ஆகுதுல. காலையில் எழுந்திரிச்சு லேட்டு, இதில் வேறு இதெல்லாம் என்ன பண்ணுறது? நானும் சீக்கிரமாக எழுந்திருக்கும் தான் நினைக்கிறேன். பட் நைட்டு ஃபுல்லாக ஒரே வேலையாக இருந்தோம்ல, அதான். போடா போவட், நான் போவட்டா? ஏய் நானும் அப்படி மாறலடி, மாறின பிறகு தெரியும் நான். வேண்டாம் வேண்டாம், இப்படி இரு சூரப்பாயிலே. ஏய் எங்கேருந்து இந்த வார்த்தைலாம் கொண்டு வர? சரி என்ன டை எடுத்து கட்டி விட்ரு. வேறு 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 அப்படின்னு சொல்லி அந்த டையை தான் கட்டி விட்டுட்ருக்கீங்க. பட் அவன் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். என்ன என்னையே பார்த்துட்ருக்கா? கண்ணு அந்த பக்கம் திரும்பட்டும். காலையிலே நான் ஆஃபீஸ் போக மாட்டேன். ஏய் ஆஃபீஸ் போக வேணாம். போகலையா? ஏய் போடா ஆஃபீஸ் போ.
போகணுமான்னு இருக்குடி. ஏய் இம்பார்ட்டண்டான மீட்டிங் காலையில் நைட்டு கத்திட்டு இப்போ என்ன போக மாட்டேன்ற? ஆமாம், அது வேறு இருக்குதான். பட் அதை விட ஒரு இம்பார்ட்டண்டான வேலை. ஆ ஆ ஆ போதும். சார் எதுக்கு வரீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் நைட்டு தான். ம் நைட்டு தானா? ச்சே, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. ஆ இந்த வருத்தம் ஈவினிங் வந்தோடனே போயிடும். போ. ஓ சரி சரி, பாய். பாய் அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ வேகமாக கேட் கிட்ட வரைக்கும் போனவன் கிடக்கிடன்னு உள்ள கிட்ட வரான் அவன்கிட்ட. ஏன் என்னாச்சு? ஐயோ உன்னை மறந்துட்டேன்டி. என்ன என்ன மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிட்ட பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸ்லேயே நல்லா கிஸ் பண்ணுறான். சிக்கி இதுதான் மறந்துட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 கிஸ் பண்ணிட்டு அவன் போகிறான். எனக்கு ஈவினிங் வாங்க மொத்தமாக தரேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே சொல்லிட்டு பாய் பாய் சார் இதான் மறந்தீங்க போல். ஆமாம் ஆமாம், பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ் போயிடுறான். ஸோ இப்படி டைம் ஈவினிங் வரைக்கும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரான். ஸோ பார்த்தா லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்? சரி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணலான்னு போகிறான். அப்போ நீங்கள் பின்னாடி இருந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படி அவன் ஐஸை ஒரு ஷாலை வச்சு பிளைண்ட் ஹோல் பண்ணுறீங்க. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? ஷ், எதுவும் பேசக்கூடாது. ஓ மேடம் ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க போல். ஆமாம். ஏய் என்னடி இது விளாட்டு? என்ன பண்ணிகிட்ருக்க? விளாட தான் போகிறேன் உன் கூட. என்ன விளையாட்டுக்கு ரெடியா? அப்படியா? நான்லாம் எப்போவுமே ரெடி தான். விளாட்லாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் காத்துக்கிட்டு போயிட்டு 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? நாடி பாடலாம். சரி சொல்லு. சொல்லுமா சொல்றி. சும்மா அவனை டேஸ்ட் மை ஹஸ்பண்ட் அதான் இதெல்லாம். ஏய் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அவன் முன்னாடி வந்து உங்கள் ஹேண்டை 2 எடுத்துகிட்டு வந்து அவன் நெக் சுற்றி அப்படியே ரேப் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அவனும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. உங்கள் 2 பேர் பீத்தும் 2 பேர் மேலேயும் படுது. ஸோ அது செம்ம ஹாட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறீங்க. அட் த சேம் டைம் உங்கள் ஹேண்டும் அவனுடைய பிளைண்ட் ஹோலை அப்படியே ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ அவனும் உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான். ஸோ நீங்களும் அவன் கிட்ட போகிறீங்க. ஸோ அவனால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது நீங்கள் கிஸ் பண்ண தான் கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் அவன் ஹெட்டை பெண்ட் பண்ணி உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஸோ நீங்களும் போகிறீங்க. அப்போ டக்குன்னு அவனுடைய அந்த பிளைண்ட் ஹோல் ஷால் கட்டியிருப்பீங்களா அதை ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ ஸ்டில் அவன் அப்படியே தான் இருக்கான். இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ நீங்கள் அவனே பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவன் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன்லேயே அவன் வாயை வச்சிட்ருக்கான். ஸோ அவன் லிப்ஸை பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட லிப்ஸை பிஞ்ச் பண்ணி விட்டுறீங்க. ஏய் பிசாசு. ஏய் கிஸ் பண்ணலாம் தானேடா, இதுக்கு இப்படி பண்ண? சும்மா நான் தான் சொன்னல ஐ வாண்ட் டு டீஸ் யூ அதான். ஏ பே சரி சரி நான் கிஸ் தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட். என்ன நான் பண்ணோம் நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நில நில இப்போ எதுக்கு கிட்ட வர? இல்லை எனக்கு புரியவே இல்லைடி. டீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சிரிச்சிட்டு எலப்ஸை பிஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். இன்றைக்கி உன்னை சேதாராகாமல் விட மாட்டேன்டி. ஹலோ நான் ஜஸ்ட் விளாண்டேன். சரி நீ விளாட்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இப்போ எனக்கு கிஸ் கொடு வா. ஹலோ கிஸ் குடி வாடி.
நான் தான் சொன்னேன்ல, கிஸ் குடுக்கணுன்னா என் கூட ஒரு டான்ஸ் பண்ணு. கிஸ் தரேன். ஏய்! என்ன? ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? வெறியாக்கிட்டுருக்க பொண்டாட்டி நீ. சத்தியமாக சொல்கிறேன், வெறியாகுதுடி எனக்கு. வெறியாக்குதா? அப்போனா என் கூட டான்ஸ் பண்ணிவிட்டு உன் வெறியெல்லாம். ஏய்! நான் மட்டும் எங்கண்ணா ஆஃபீஸ்லேருந்து சிவனேன்னு வந்தேன்டி. ஒரு மூவி பார்த்துட்டு நம்ம ஜாலியாக டின்னர் என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். ஆனால் நீ என்னை பிடிச்சி தட்டவி இப்போ மூடி ஏற்றி விட்டுற வேண்டியது. இப்போ நான் வெறி பிடிச்ச மாதிரி சுற்றினுறேன். ஒரு கிஸ்ஸுக்காக நாய் மாரி அலைகிறேன் உன் பின்னாடி. ஆனால் உனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பாக இருக்குது இல்லை? ஓ! ஏய்! ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கெடுக்கிறதே நீ தாண்டி. நான் யூனோ பேபிடி. நான் பேபி தெரியுமா? ஆ? பேபியா? ஐயோடா! பேபி மூஞ்ச பாரு. நீ பேபி தான், பார்க்குறதுக்கு மட்டும்தான் பேபி. ஆனால் ஒரே டைமில் 2 பேபி கொடுக்குற ஆள் தானே நீ. ஏ தாவலம் பேசுனா சரி வா, சொல்லிட்டல கொடுப்போம். அதெல்லாம் அப்புறம், முதல்ல லெட்ஸ் டான்ஸ் டுகெதர். ஏய் அப்போ என் கிஸ்ஸு ஃபஸ்ட் டான்ஸ் டுகெதர் அண்ட் ஐ வில் கிவ் யூ கிஸ். ஓ எவ்வளோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனும் இப்படி டான்ஸ் ஆடுறீங்க. ஸோ இப்போ செம்மையாக டான்ஸ் பண்ணிவிட்டு ஜேகே வந்து ஸோ இப்போ கிஸ் பண்ணலாமா மேடம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஸோ அவங்கள முன்னாடி அவன் வந்துகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த கிச்சன் கவுண்டர் கிட்டே போயிட்டு ஸ்டாப் ஆகி நின்றுறீங்க. ஸோ அவன் உங்களை கரெக்டாக அங்கே லாக் பண்ணிடுறான். ஸோ அவன் அவங்கள பார்த்துட்டே இருக்கான். ஜேகே எதுக்கு இப்படி பார்க்குற? உனக்கு தெரியாதாடி நான் ஏன் இப்படி பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி அப்படியே அந்த கிச்சன் கவுண்டர் மேலே உட்கார வைக்கிறான். அப்படியே உட்கார வச்சுட்டு உங்கள் 2 லெக்ஸ்க்கு நடுவில் அவன் வரான். அப்போ நீங்கள் உங்களுடைய கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவனுடைய 2 ஷோல்டர்லேயும் அவன் நெக்கை சுற்றி அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் செம்மையாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஸோ உங்களுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது. ஸோ உங்களுக்கும் செம்ம மூச்சு வாங்குது. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மெக் பண்ணுறான். அப்போ உங்கள் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அவங்க லிப்ஸ் கிட்ட வரான். ஸோ நீங்களும் கண்ணை மூடுறீங்க. ஸோ அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் அவனும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் போகுது அந்த கிஸ்ஸு. செக்கி ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த கிஸ் ஒரு 5 minutes போயிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்டில் நல்லா டைட்டாக நச்சுன்னு ஒரு கிஸ் அடிக்கிறான். லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ டூ புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு எனக்கு ஒரு ஆசைடி. என்ன ஆசை? பெருசாக ஒன்றும் இல்லடி, இந்த லைஃப்பும் கூட நல்லா வாழணும். அப்புறம் எனக்கு நோ சொல்லாம் மட்டும் பேபிஸ் பற்றி சரியா
இது ஒரு சின்ன ஆசை தாண்டி, வேறபடி மற்றபடி ஒன்றும் இல்லை. அட பாவி, இது உனக்கு சின்ன ஆசையாடா? ஏய் நான் சின்ன ஆசை தான். நானா வருஷம் வருஷம் ஒன்றா கேட்குறேன், ஏதோ 2 இயர்ஸ் ஒன்ஸ் அண்ணா ஓகேவா? புருஷன், இது ஆசை இல்லைடா, பேராசை. பேராசை பிடிச்சவனே. ஆமாம், உன் கூட மட்டும் இப்போல்லாம் தோணுதுரி. அப்படியா? சரி அண்ணா, நம்மளுடைய பேபிஸ்க்கு பிளான் பண்ணலாமா? ஆ, நீ இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் மேலே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஜேகேவும் உங்கள் பின்னாடியே துரத்திட்டு வரான். ஸோ இதோட நான் ஒன் ஷாட் நான் முடிக்கிறேன். இது ஒரு நல்ல எண்டிங்காக தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், லவ் யூ ஆல்.